ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் 2021 பார்ட் 3 ஹைடிங் பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம புதுசாக ஒரு சேலஞ்ச் வீடியோலாம் வந்துட்டு இனிமேலும் நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் ஆகும். சரி, ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஹைடிங் பிளேஸ் தான். இங்கே வந்து நான் சும்மா வந்துட்டு க்ளோவல் போடுறேன், ஏற முடியுமான்னு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் க்ளோவல் போட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க, கரெக்டாக ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க, வெயிட் பண்ணு. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது வந்து அங்கே நிற்க சொல்லி மேலே ஏறிடுங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் பிளேஸ். இதுக்கு மேலே ஒரு ரைடிங் பிளேஸ் இருக்குது, அது வந்துட்டு நம்ம பார்ட் 4 முடிஞ்சால் அதில் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ ஹைடிங் பிளேஸ் 2 வந்துட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல தான் வந்துட்டு ஹைடிங் பிளேஸ் 2 இருக்குது. இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்குல்ல, அந்த குப்பை தொட்டி, அதில் வந்துட்டு ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளோவல் கொஞ்சமாக கரெக்டாக ஏறுற மாதிரி ஒரு க்ளோவல் போட்டுக்கலாம். போட்டு உங்கள் ஃப்ரெண்டை நிற்க சொல்லுங்கள். நிற்க சொல்லிட்டு இது மாதிரி ஏறிக்கலாம். ஏறி அப்படியே வீட்டு மேலே வந்துட்டேன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஹைடிங் பிளேஸ். இப்போ ஹைடிங் பிளேஸ் 3 பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க, மேலே இந்த வீட்டுக்கு ஏறுற மாதிரி. நீங்கள் ஒரு க்ளோவல் போட்டு நீங்கள் ஸ்பீடாக வந்து ஏறிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து ஏறணும்னா அது மாதிரி 2 இல்லை 3 க்ளோவல் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 போட்டுக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே எனிமி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ளோவல் போடணும், அதுக்கு தான் நான் வந்துட்டு 2 க்ளோவல் போட்டேன். டாப்பில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ளோவல் போட்டுக்கலாம். ஏன்னா எனிமி நம்மளை பார்க்காம இருக்கிறதுக்கு. பார்ப்பான், ஆனால் அடிச்சிடுவான்னு நம்ம ஏறத்துக்குள்ள, அதுக்காண்டி தான். நீங்கள் ஃபஸ்ட்டே ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லேட்டாக தான் ஏறினேன். இல்லைனா இன்னொரு வழி இருக்குது, டீம்மேட்டை வச்சு ஒரே ஒரு க்ளோவல் போட்டு நீங்கள் ஏறலாம். நான் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் பார்ட் 4 அதையும் போடுறேன். அடுத்த ஹைடிங் பிளேஸ் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த ஹைடிங் பிளேஸ் இந்த மாதிரி இருக்க எந்த வீட்டில் வேணாலும் பண்ணலாம், வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க, கரெக்டாக ஒரு க்ளோவல். வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக போட முடியல, கரெக்டாக ஏறுற மாதிரி கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நான் சும்மா தான் போட்டேன், ஏற முடியலன்னா எதுக்கும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட க்ளோவல் வந்துட்டு போட தேவையில்ல. சரி, ஓகே, அவ்வளோதான். 2 க்ளோவல் வந்துட்டு போட்டுட்டு உள்ளே விடுங்க. உள்ளே ஓடிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல க்ளோவல் போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த க்ளோவலில் ஜம்ப் பண்ணி அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹைடிங் பிளேஸ். மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் ஹைடிங் பிளேஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், 5th கடைசி ஹைடிங் பிளேஸ் வந்துட்டு இதுதான். இந்த டயரில் வந்துட்டு ஜம்ப் பண்ணுங்கள், இந்த பிச்னாக்கில் வந்துட்டு. அப்புறம் இன்னொன்று டயரில் வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும், அவ்வளோ பெரிய ஹைடிங் பிளேஸ்லாம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் லாங் ரேஞ்ச் கன்னாக வச்சுருந்தீங்கன்னா அடிக்கலாம். நான் வந்துட்டு MP பட்டி தான் வச்சுருக்கேன். இங்கேருந்து நீங்கள் சூப்பராக அடிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹைடிங் பிளேஸ். ஓகே கைஸ், பாய் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.